தரக என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டீங்க. இங்க பாத்தியாயா, உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம்தான் வந்திருக்குது. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டு என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டிவையா அவனுக்கு? சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பேச மாட்டோமா? வாடகண்ணு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாய மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க, உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசனா. ஐயோ என்ன சிரிப்பு! இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவ பேசுற எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? பொண்ணு ஏதோ பப்ளிகாம் சாப்பிட்டு இருக்கும் போலுக்குது, உதடு ஒட்டிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு, பேச மகனே பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இதை வச்சா குடும்ப நடத்து. வெக்க கெட்டவள குத்துக்கள் மாதிரி புருஷன் நான் இருக்கிற பட்ட பகல இவனுக்கு கள்ள புருஷன் கேக்குது பொன்னுசாமி. அட சரதா நிறுத்தியா, நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏன் என்னத்த கூட படுக்க போறேன்? உனக்கு சுகம் வேணும்னு தினம் மூக்கு முட்டை சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்துக்கிற. நான் ஒரு பொம்பளை, எத்தனை நாளைக்கு ஏன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்? புருஷனா நடந்துக்க வக்கில்ல, சாராயத்தை குடிச்சிட்டு கத்திய தூக்குற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. யோ நீ உள்ளவா. பேச்சு பேசுற பட்ட பொன்னுசாமி, இன்னைக்கு பெட்டா போடுறதில்ல விட. என்னது? அட சரிதான் போயா, தாலிய கட்டிட்டு சோத்த போட்டா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணு பொண்டாட்டியா ஏன் வரான்னு புரிஞ்சுக்கணும். இல்லன்னா கட்ட தாலிக்கு மதிப்பு இருக்காது, புருஷங்கிற மரியாதை இருக்காது. அது கூட கை கழுவுற? இல்ல எனக்கு போதும். நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேயா. வேற தட்டுல போடுற, பேசாம சாப்பிடு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுதா? பின்ன என்னையா, நீ ஒழுங்கா சாப்பிடுறதே இந்த மத்தியான சாப்பாடுதான். அதுவும் இந்த கதினா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? அதான் போடுங்கறல, அதோட விடு, சும்மா தொலைதறான்னு. ஊரகத்துல எப்படி எப்படியா நடக்கும், அதுக்காக ஏன் மேல ஏன் எகுற? சரி சரி, சரியா சாப்பிடாம போற, சாயங்காலம் சீக்கிரமா வந்துரு, டிஃபன் பண்ணி வைக்கிறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யாரு? அம்மா. மாமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. கொஞ்சமா உட்காருமா, உட்காரு. நீ எப்படிமா இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு.
ஏமா மாப்பிள்ள உன்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கியம்மா? நான் சந்தோஷமா தாம்மா இருக்கேன். நீ ஆசையா கேக்குறிய அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இன்னும் பிடிவாதமா இருக்காரு. யாரா தலையில என்ன எழுதிருக்கோ எல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். என்ன அதுக்குள்ள போற? முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? சாப்பிட்டு போமா. நான் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சாப்பாடு? உன்னை பார்க்கணும் போல இருந்தது. மனசார பார்த்துட்டு நான் போறேம்மா. நீ நல்லா இருமா. நடேசா, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? உன்னை சீக்கிரமா வர சொன்னா. அவளுக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் நம்ம பொண்ணை பத்தியே கவலை. விளைச்சல்ல தண்ணி அதிகமா இருக்கு, அதை வெட்டி விட்டுட்டு மடை கட்டிட்டு வரேன். நீ போ. அவளுக்கு உடம்புக்கு ஏதோ முடியல போல இருக்கு, அதான் அவசரமா வர சொன்னா. நீ சீக்கிரம் போ. நான் சந்தோஷமா தாம்மா இருக்கேன். நீ ஆசையா கேக்குறிய அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இன்னும் பிடிவாதமா இருக்காரு. எந்த உடம்ப நிறுவனமா பார்த்ததா பஞ்சாயத்துல உங்க சிநேகிதை வச்சு பொய் சொல்ல வச்சியோ அந்த உடம்ப நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். என்னையா அது? செத்து போன கோழி கொண்டு வந்து வைத்தியம் பார்க்க சொல்ற? நல்லா பாருங்க வைத்தியரையா, வீட்டுல சோந்தாப்புல இருந்துச்சு, அதுதான் கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே செத்து போயிடும். இத பாரியா, மழை வர்றது, குழந்தை பிறக்கிறது, உயிர் போறது, இந்த 3 மனுஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். கோழி செத்து போச்சு, கொண்டு போ, எடுத்துட்டு போ. வைத்தியரையா, அவங்க மாமியார் செத்து போயிட்டாங்க. நான் பார்த்துட்டேன். நான் போறேன்னு சொன்னியே, அப்படி சொன்னியா? நிமிஷத்துக்கு நிமிஷம் சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவேன். இனிமையில யாருமா அப்படி கூப்பிட போறா? என்னங்க, அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சின்ன பொண்ணு, என்னமா என்னமா பண்ணுது? சொல்லு பொண்ணு, இதுக்கு முன்னால் அவங்களுக்கு நெஞ்சோலி வந்திருக்கா? இல்ல டாக்டர். அவங்கள செக் பண்ணி பார்த்ததில்ல, அவங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க மனசுல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு மாதிரி தெரியுது. உங்க தாம்பத்திய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? புரியுது, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு அவங்கள குணப்படுத்த பாருங்க. உங்க உடம்பு குணமாகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அவங்க கவலையெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா இதே நிலைமை நீடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. அவங்களை அழைச்சிட்டு போங்க. பணி 7 ஆச்சு, எந்திரியா. என்னது, எப்போ இவ்வளவு நேரம் படுக்க மாட்டாரு? என்ன சிலிக்கி?
என்னையா இது? ராத்திரி படுக்கும் போது நல்லா தானே இருந்த. சின்ன பொண்ணு, நான் உன்னை தண்டிக்கிறேன்ல, அதான் எனக்கு தண்டனை. அப்படியெல்லாம் சொல்லாதையா. நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படி இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பொண்ணு, வர வர அதிகமாயிட்டே போகுது. இனிமே இவரை இங்க வச்சிருக்க வேண்டாம். கொண்டு போய் ஆத்தா மடியில போட்டுடுவோம். அப்புறம் அவ போட்ட பிச்சை. இருமா, நான் போய் வண்டி கட்ட சொல்றேன். ஆத்தா, நாங்க யாருக்கு என்ன திராவம் செஞ்சோம்? ஏன் என் குடும்பத்தை இப்படி பாழாக்குற? எங்க அம்மாவை சாகடிச்ச, இப்போ என் புருஷனை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிற? அவரை சாகடிச்சு ஏன் அனாதையாக்கிடாத? அப்படி ஏதாவது என்ன இருந்தா நான் இருக்கேன், என்ன எடுத்துக்க. அவரை பழக்க வச்சுடு. கடைசியா சொல்றேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதே வாசல்ல என் படத்தை நான் நீ பாப்ப. எந்திரியா? அழகையா, இன்னும் உனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. என் பிரார்த்தனை வீண் போகல. சாப்பிட, வீட்டுக்கு போலாம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அப்பா, வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா. இருக்கட்டும்மா, நான் இங்கேயே நிக்கிறேன். அதான் அன்னைக்கே சொல்லிட்டியே, உன் வீட்டு வாசப்படிய நான் மிதிக்க கூடாதுன்னு. அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் சொன்னது தப்புப்பா, என்ன மன்னிச்சிருங்க. உள்ள வாங்கப்பா, எனக்கு அம்மா கூட இல்ல. அடி பாவி மகளே, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக நான் செல்லமா வளர்த்தேன். நீ நல்லா இருப்பா. என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா. என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா. ஒரு பொண்ணு ஒருத்தரை மனசார நினைச்சு அவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த ஆண்டவரே வந்தாலும் அவன் மனசை மாற்ற முடியாது. உனக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சான்னா அவன் மனசை நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு சுகம் வேணும்னு தினம் மூக்கு முட்டை சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்துக்கிற நான் ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு ஏன் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்? படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் சில்லுன்னு காத்துல நின்னா அந்த நெருப்பு வராது. அதான் தாலிய கட்டிட்டு சோத்த போட்டா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணு பொண்டாட்டியா ஏன் வரான்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கட்ட தாலிக்கு மதிப்பு இருக்காது, புருஷங்கிற மரியாதை இருக்காது. மற்றவங்களால கொடுக்க முடியாத ஒண்ண கொடுக்கறதுக்கு தாயா புருஷன் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஒண்ணுக்காக தாயா
புருஷன் எப்படிப்பட்ட கொடுமைக்காரனா இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துறது. அவங்க உடம்பு குணமாகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அவங்க கவலையெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா இதே நிலைமை நீடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். மாமா மாமா உண்மை என்னன்னு தெரியாம உங்களை வீணா சந்தேகப்பட்டுட்டேன். உங்களை வாழ்க்கையே நான் வீணடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. உள்ளவா. அம்மா, என் வாழ்க்கை ஏமா இப்படி ஆச்சு? நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்க்க கூடாதுதான் என்னை விட்டு போயிட்டியா? என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. அம்மா, நான் எதுக்காகம்மா வாழணும்? யாருக்காக வாழணும்? என்ன மாமா? என்னையா, ஏதாவது கனவு கண்டியா? ஒண்ணுமில்ல. ஏன் இருட்டிலே நிக்கிற? உள்ளவா சின்ன பொண்ணு. என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. நான் வெளிச்சத்துக்கு வந்து இப்ப என்னையா ஆக போகுது? ஏன் இப்படி விரக்தியா பேசுற சின்ன பொண்ணு? இதுல விரக்தி என்னையா இருக்கு? உண்மையைத்தானே சொல்றேன். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள மனசு ஒத்து போய் சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணல. நீ இந்த ஊருக்கு வரும்போது ராசா மாதிரி வந்த என் சந்தோஷமே பெருசா நினைச்சு உன்னை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்ச. ஆனா நீ ஏதோ நடப்படமா வாழ்ந்துட்டு வர. உன் மாமா பொண்ணை கட்டிக்கிட்டு நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்ப. பாவினா ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டயா? மண்ணள்ளி போட்டுட்ட. சந்தோஷமா வாழறதுக்கு பேர் தான் என் வாழ்க்கை. நமக்குள்ள சந்தோஷமும் இல்ல, நாம வாழறது வாழ்க்கையும் இல்ல. சந்தோஷமா வாழணும்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நீ சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் உன்னை விட்டு கொடுக்கிறேன். நானே விலகி போறையா? நானே விலகி போறேன். ஒரு விதத்துல நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு எங்க மாமா வீட்டுல போயிருந்தா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் நாளைக்கே உஷாவோட எங்க மாமா வீட்டுக்கு போறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு முறை பழைய சின்ன பொண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம முதல் ராத்திரி அன்னைக்கு 1000 ஆசைகளை வச்சுக்கிட்டு நீ எந்த அலங்காரத்தோட வந்தியோ அதே அலங்காரத்தோட மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்.
நீ ஆசைப்படுற பாரு, அதுக்காக நான் போய் அலங்காரம் பண்ணிட்டு வரேன். என்ன ஒரு செகண்ட் உலகமே தலைகீழா மாறின மாதிரி இருந்திருக்குமே. உனக்கு மட்டுமா? இத பாக்குறாங்களே இவங்களுக்கு தான். இத நீ எதிர்பார்க்கல. இவ்வளவு காலமா நீ எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தியோ அது இப்ப இங்க நடக்க போகுது. இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் தான். கமான் கமான் சின்ன பொண்ணு. நோ இப்ப வந்து வெக்கப்படக்கூடாது. ஐயோ என்ன சின்ன பொண்ணு இது? இதுக்காகத்தானே இவ்வளவு காலம் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து வெக்கப்படலாமா? என் மாமா எடுத்த முடிவு உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? என் மாமனுக்கு நல்ல மனசு. இப்ப நான் சந்தோஷமா ஊருக்கு போறேன். நீங்களும் சந்தோஷமா உங்க வீட்டுக்கு புறப்படுங்க.